சரி ப்ளீஸ். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி நம்ம வந்து அதாவது இன்றைக்கி நம்ம ரியல் கிரிக்கெட் கோ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம போன மேட்ச்சில் நம்ம இந்தியா வர்சஸ் ஒமான் பார்க்க போகிறோம். ஒமான் பார்த்தோம். அதே மாதிரி இந்த மேட்ச்சில் நம்ம வந்து வேறு ஒரு டீமோட விளையாட போகிறோம், பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாராவது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வாய் குழம்புது, லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க போகிறோம். ஓகே, நம்ம டோர்னமெண்ட் போட்டுருவோம். டோர்னமெண்ட்டில் ஏஷியா கப் சீரீஸ்லாம் போட்டிருந்தோம். அதே மாதிரி ஏஷியா கப் தான் போயிட்டுருக்கோம். ரிசம் கொடுத்தாச்சு. இல்லை இப்போ வந்து ஓமன் தான். பட் நான் போய் இந்த அப்போல மேட்ச் வந்து வேறு மேட்ச் ஆயிடுச்சு. இதே மேட்ச் செகண்ட் மேட்ச் வந்து பட் எனக்கு இந்த ஒரு மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச் தான் இதே. பட் அப்போ வந்து ஒழுங்காக முடிக்கல. அதனால் வந்து நம்ம வந்து திருப்பி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஒழுங்காக நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஒழுங்காக அந்த கேமை இன்னும் சேவ் பண்ணாமல் போயிட்டு வரனால இப்போ ஆயிடுச்சு. இல்லை நான் ப்ளே பண்ணிட்டு செகண்ட் கேம் போவோம். ஓகே, ப்ளே பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து இவ்வளோ குவாலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது. இது போன இதில் யார் அவர் இந்த முகமது சிராஜ் வந்து நல்லா பால் போட்டார், நல்லா எடுத்தார். இருந்தாலும் அவர் நமக்கு வேணாம் இப்போதைக்குள்ளே. இந்த ஒரு இதில் மட்டும் நம்ம எடுத்து போட்டுப்போம். இப்போ ஜடேஜா உள்ளே கொண்டு வந்தால் அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். அதனால் சாரி தெரியாமல் வாஷிங்டன் இறக்கிட்டேன். வாஷிங் எங்கடா அவன் ப்ரோ? எங்கே ப்ரோ? வாஷிங்டன் சுந்தர் தம்பி இல்லைங்க. இந்த கில்லு பக்கத்தில் இருப்பான், இந்த இருக்கான். இந்த சிராஜ் போய்ட்டு வாங்க, பாய். ஓகே, நம்ம எப்பயும் போல் ஹெட்ஜு கொடுத்துப்போம். ஹெட்ஜு கொடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே பவுல் கொடுத்துக்கலாம். பவுல் தான் நமக்கு எப்பயும் ஃபஸ்ட்டு விளையாடணும். பொம்பரா ஃபஸ்ட்டு பால் போட்டோம், ஃபஸ்ட்டு ஓவர். ஓகே, நான் ஒரு ஃபஸ்ட்டு பால் பண்ணிட்டு போட்டு அடுத்து ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஃபஸ்ட் பால் இல்லை, இது என்னது அவுட்டா இல்லையா? போமா என்ன இது ஒரு பெரிய தலையாக. பட் பால் படாத மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் போய் பார்ப்போம். ஓகே, நான் பட்ட மாதிரி இருந்துச்சு லைட்டாக. இந்தாந்தா சரி சரி. இது எப்படா மாறு டேடி நம்மளுக்கு விடு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக தாங்க செஞ்சு லாஸ்ட்டில் அந்த போல்டு ஆயிடுச்சுன்னா அந்த இதுக்கு வந்திருக்கலாம். சூடு இங்கே ஒரு 4. இதே மாதிரி தான் போன ஓமன் அடித்தாங்க 4. இதே மாதிரி அடித்தாங்க. அவங்களுக்கு தெரியும், பார்த்துருந்தீங்களா? போன மேட்ச் பார்க்காதீங்க, அந்த மேட்ச்சு வந்துருங்க. பாய்க்குழம்பு இன்றைக்கி பார்த்து. ஓகே, நம்ம ஒரு 5 ஓவரை வந்து விளையாண்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். 5 ஓவர் மட்டும். ஓகே, நீங்கள் ஃபுல் வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சேர்ந்துருக்கு. போன மேட்சை விட இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது யூஏ கிட்டேருந்து. ஆனால் ஸ்பீடாக நம்ம வந்து மேட்சை முடிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சாரி ஒரு ஆடு வந்திருக்கு. ஓகே, அதாவது என்ன, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயுமே ஹர்திக் பாண்டியாவும் அண்டு சும்மன் கில்லும் ஆடுவார். ஹர்திக் பாண்டியா வந்து ஸ்ட்ரைக் வந்து 4 ஸ்ட்ரைக் வந்து சும்மன் கில் எப்பயும் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பால் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ ப்ளே கொடுத்துடலாம். சாரி, ப்ளே பண்ணிடலாம். என் முதல் ஆட்டோ ப்ளே தான் சொல்லுவேனா, அதாவது ஆட்டோ ப்ளே வந்துருச்சு. நான் வந்து ப்ளே பண்ணி தான் உங்களுக்கு காட்டுவேன் எப்பயுமே.
ஓகே, ஃபர்ஸ்ட் பால் எப்பயுமே 6த்தோட நம்ம முடிச்சிருக்கோம். சரி, 6த்தோட ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, பயமே 6த்தோட முடிக்கணும் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து எத்தனை ரன் அடிக்கணும்? இன்னும் 166 ரன் அடிக்கணும். மூணு ஒன்று அடிக்காச்சுடா. ஃபஸ்ட்டு ஒரு பவர் பிளே கூட இன்னும் முடியலடா. பவர் பிளே கூட இன்னும் முடியல கைஸ். விளையாட்டு ஒரு அவுட்டு. சரி, வந்த உடனே ஒரு அவுட்டா? இது வந்து போன வந்து அப்படி தான் பண்ணோம். ஓகே, நான் ஒரு 5 இப்போ வந்து கோழி இருக்கலாம். நான் ஒரு 5 ஓவரை விளையாண்டுட்டு அதுக்கு சொல்கிறேன் உங்ககிட்ட. ஓகே, நம்ம டீம் வந்து 15 ஓவருக்கு வெறும் 123 ரன் தான் ஆச்சிருக்காங்க. ஒரு 15 ஓவருக்கு இந்த 5 ஓவர் நம்ம மிச்சம் இருக்க வேண்டிய யார் ஸ்ட்ரைக்கில் இருக்கானா? ராகுல் இருக்காப்ல. கேஎல் ராகுல் அவுட்டா? அவுட்டு வேணாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. அவுட்டு மட்டும் வேணாம் நம்மளுக்கு. நம்ம எப்படியாச்சும் டாட்டாக போனால் கூட அடிச்சிக்கலாம். நம்ம அப்படி பண்ணணும். மேட்ச்சு நல்ல ஒரு பாலாக வந்து அடிச்சிடலாம். அவ்வளோதான். ஓட்டமான 6 இது, கண்டிப்பாக 6 தான் இது. கேஎல் ராகுல் எடுத்துக்கலாம்ல. நம்ம அப்பப்போ வந்து அது மாதிரி ஸ்டொக் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் 6 தூக்கணும். நல்ல பாலாக இருந்தால் 6 தூக்கலாம். பட் ஏதாவது பாலாக இருந்தால் நம்மளால் 6 தூக்க முடியாது. ஓகே ஓகே, அவுட்ரா. நினச்சாங்க இங்கே பாருங்க, அப்படியே ஒரு அவுட் வந்துருக்கு. இங்கே பாருங்க. சாய், இந்த ஓடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சாய். ஓகே, நம்ம இப்போ ஜடேஜாவை இறக்கியிருக்கோம். இந்த வாஷிங்டன். ஓகே 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 ஓகே, இந்த 41 ரன் தான் வச்சு அடிக்கணும். 41 ரன் அடிக்கணும். ஈஸி, அப்போ மேட்ரு. 41 அடிக்கணும்னா என்னதுக்கு நம்ம செத்துடலாம். அப்படிக்குது. 4 ஓவரில் இன்னும் 30 இதில் இன்னும் கம்மியாக டார்கெட்டு. பட் ஒழுங்காக நம்ம அடிக்கணும். டார்கெட் எவ்வளோ கம்மி தெரியுமில்ல? அவ்வளோ கம்மியாக இருக்குது டார்கெட்டு. ட்வைஸ் ஓடியாச்சு. ஓகே ஓகே, நல்ல ஒரு இதான். ஓகே சாரி கைஸ். ஓகே, அதாவது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 155க்கு ஆல் அவுட் ஆகிருக்கோம். ஆல் அவுட் ஆகலை, பட் இதாக இருக்கும், தோற்றுருக்கோம் மேட்ச்சை. ஓகே, பார்த்துக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மேட்சும் தோத்தாச்சு, செகண்ட் மேட்சும் தோத்தாச்சு. என்னது சரி, நம்ம அடுத்த மேட்ச் பார்ப்போம். இல்லைங்க, ஐயோ இது வேறு. ஓகே, நம்ம அடுத்த மேட்ச் பார்ப்போம். இல்லைங்க, பாயிண்ட்ஸ் டேபிள் எத்தனை நம்ம இருக்கோம்? 2 மேட்சுமே தோத்தாச்சு. பாயிண்ட்ஸ் டேபிளில் எத்தனை கொஞ்சம் இல்லையா? இதுதான் பாயிண்ட்ஸ் டேபிள். 2 மேட்ச் விளாண்டுங்க. இங்கே இருக்குங்க. அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம தாங்க லாஸ்ட்டு. நம்ம அவங்க ஆப்கானிஸ்தான் கூட பிரச்சனை இல்லை. அவங்களாச்சு 2-3 மேட்ச் விளாண்டு 1 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். 2 மேட்ச் தோற்றுருக்கோம். சரி பார்ப்போம். நம்ம இதே லாஸ்ட்டாக போயிட்டு இருந்தால் நம்ம பங்களாதேஷ் பாருங்கள், அவங்க ஃபஸ்ட்டில் இருக்காங்க. பங்களாதேஷ் நான் 3ஆம் மேட்ச் ஜெயிக்கணும் கண்டிப்பாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3ஆம் மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னா நம்ம அடுத்த போகிற மேட்ச்லாம் நம்ம இப்போ ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் போவோம். இதோ நம்ம கேம்லேயே முடியும். நாளைக்கு இன்னொரு கேமில் சந்திக்கிறேன். உங்கள் விடையை பிடித்து உங்கள் ஜிடி கால் கேமிங். பாய், சி யூ, டாடா பாய்.